அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு ராசி பலன். வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமை முதல் புதிய வருடம் பிறக்கிறது. புத்தாண்டு பலன் என்பது வருட கிரகங்களை அடிப்படையாக கொண்டு அவர்களின் பெயர்ச்சிகள் என்ன மாதிரி உங்கள் ராசிகளுக்கு அமைகிறார்கள், அதனால் ஏற்படும் பலன்கள் என்ன என்பதை பற்றி நாம் தெளிவாக 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். இன்று பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசியாகும். ரிஷபராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்கள் கிருத்திகை நட்சத்திரம் 3 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்கள், மிருக சீரட நட்சத்திரம் 2 பாதம் ஆகிய 9 நட்சத்திர பாதங்கள் உள்ளடக்கியது ரிஷபராசியாகும். ரிஷபராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவான் ஆகும். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் உங்களுக்கு மிக நல்ல ஏற்றத்தையும் உயர்வுகளையும் தரக்கூடிய அற்புதமான காலம் என்று குறிப்பிடலாம். எந்த செயல்களிலும் இருந்த இழுபறியான செயல்கள் இனி நிவர்த்தியாகும். இந்த வருடம் பல நல்ல உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும், மனரீதியாக இருந்த போராட்டங்கள், வெறுமைகள், கஷ்டமான சில சூழ்நிலைகள், சங்கடங்கள் நிவர்த்தியாகி எதிலும் புது உத்வேகத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயலாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இதுவரை உங்களது ஜென்மஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் மன ரீதியாகவும் உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் அதிகப்படியான பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பார். ஜென்மத்தில் வரக்கூடிய குரு பகவான் குறிப்பாக வயிறு சார்ந்த பிரச்சனைகளையும், சிலருக்கு கால் சார்ந்த பிரச்சனைகளையும், அலர்ஜி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளால் நுரையீரல் சார்ந்த சில தொந்தரவுகளையும் மிக அதிகமாக ஏற்படுத்தி இருப்பார். அதனால் ஏற்பட்ட வலிகளும் பொருளாதாரம் சார்ந்த சிரமங்களும் வார்த்தையால் விவரிக்க முடியாத அளவிற்கு மிக அதிகமாக இருந்திருக்கும். 10ஆவதற்கு உங்களது 5ஆம் இடத்தில் இருந்த கேது பகவானும் திரிகோண ஸ்தானத்தில் உங்களது ஜென்மத்தை மிகவும் வலிமையாக தாக்கி கொண்டிருந்ததினால் எதிலும் பிரச்சனைகளும் எதிலும் மனசோர்வும் காயங்களும் இல்லாமல் நீங்கள் ஒரு செயல்களை முழுமையாக்கி கொள்ள முடியாது. அந்தளவிற்கு இருந்த இடர்பாடுகள் இந்த வருடம் நிச்சயம் நிவர்த்தியாகும். குரு பகவான் இந்த வருடம் உங்களது 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்வதனால் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றங்களும், குடும்பம் ரீதியாக இருந்த சில பிரச்சனைகள், பிரிவினைகள், மன தொந்தரவுகள் சற்று விலகி குடும்பத்தில் அன்பும் உயர்வுகளும் உருவாகும். உங்கள் வார்த்தைக்கு நல்ல உயர்வுகளும், மனரீதியாக இருந்த வெறுப்புணர்வுகள் நீங்கி சமுதாயத்தில் நல்ல உயர்வுகளை காணக்கூடிய சிறப்புகள் உருவாகும். அது மட்டுமல்லாமல் தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த வருடம் லாபஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்யப்போவதும் மிகப்பெரிய திருப்பமாகும். அது மட்டுமல்லாமல் பிரம்மாண்ட கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் தொழில் ஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்வதனால் நிச்சயம் தொழிலில் ஏற்றங்களும் வளர்ச்சிகளும் உருவாகும். இதுவரை தொழில் ரீதியாக இருந்த சில தொந்தரவுகள், குறிப்பாக பணம் சார்ந்த நெருக்கடிகள், வேலைகளின் மீது ஆர்வமற்ற தன்மைகள் இந்த வருடம் முற்றாக நிவர்த்தியாகி தொழிலில் நல்ல ஆர்வத்துடன் மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய நல்ல சூழல்கள் நிச்சயம் உருவாகும். அது மட்டுமல்லாமல் குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களது 6ஆம் இடமான கடன் நோய் ஸ்தானத்தை பார்ப்பதினால் இதுவரை ஏற்பட்ட சில கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் அதற்கேற்ற நல்ல சூழல்களும் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும். அதேபோல உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சில பிணிகள், தொந்தரவுகள் படிப்படியாக விலகும். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களது தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்வதும் மிகப்பெரிய உன்னதமாகும். ஏனென்றால் தொழிலுக்கு காரக கிரகமும் சனி பகவான் தான். அந்த சனி பகவான் உங்களது லாபஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்யும் பொழுது தொழில் ரீதியாக இருந்த பின்னடைவுகள், சில 3ஆம் நபருடைய குடைச்சல்களால் சிலர் தொழிலை இழக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும், தொழிலால் ஏகப்பட்ட நஷ்டங்களை சந்தித்த உங்களுக்கு இனி தொழிலில் நல்ல வளர்ச்சிகள் உருவாகும். உங்களுடன் பணிபுரியக்கூடிய நபருடன் இருந்த மன இறுக்கங்கள் தளரும். தொழிலில் புதிய ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகளும், நெடுநாளாக கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த பதவி உயர்வு சார்ந்த சில நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு கிட்டக்கூடிய சூழல்கள் மிக அதிகம். சுயமாக தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை சுயதொழிலில் நல்ல ஆதிக்கத்துடன் மிக சிறப்பாக செயலாற்றக்கூடிய புதிய சூழல்களும் புதிய நம்பிக்கைகளும் உங்களுக்கு மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மிக அதிகம். அதனால் சுயதொழில் ரீதியாக இருந்த தடுமாற்றங்கள், பணம் சார்ந்த பிரச்சனைகள், கடுமையாக உழைக்கிறேன் ஆனால் எந்த ஆர்டர்களும் கைக்கு கிடைக்கவில்லையே, அப்படி கிடைத்தாலும் அவற்றில் ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகளால் வீண் காலதாமதமாகி பொருளாதாரம் சார்ந்த இழப்பீடுகள் தான் அதிகரிக்கிறதே என்ற எண்ண ஓட்டங்கள் இனி மாறும். மிக சுறுசுறுப்புடன் செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும், சுயதொழிலில் அடுத்த கட்ட உயர்வை நோக்கி செல்லக்கூடிய நல்ல பாக்கியங்களும் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை துறை ரீதியாக இருந்த கடுமையான மன அழுத்தங்கள் இனி நிச்சயம் நிவர்த்தியாகும்.
ஏனென்றால் மிகப்பெரிய சுபகிரகமான குரு பகவான் உங்களது வாக்குஸ்தானத்தில் வருவதினால் எந்த செயல்களை எவ்வளவு நேர்த்தியாக செய்ய வேண்டும், யாரிடம் எப்படி பேச வேண்டும், பழக வேண்டும் என்ற எண்ணங்களும் அதன் மூலமாக உங்களுக்கு இருந்த சில தொந்தரவுகள் நிவர்த்தியாகி நல்ல சாதிக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும், சம்பள உயர்வு, பதவி உயர்வு சார்ந்தவைகள் உங்களுக்கு கிட்டக்கூடிய வாய்ப்புகளும், குறிப்பாக நீங்கள் விரும்பிய இடத்தில் இடமாறுதல் பெறக்கூடிய நல்ல சூழல்களும் நிச்சயம் உருவாகும். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக நல்ல ஆதிக்கத்துடன் மிக திருப்தியாக பணியாற்றக்கூடிய சுப சூழல்கள் உருவாகும். இதுவரை இருந்து வந்த மன கஷ்டங்கள், பேசாமல் வெளிநாட்டை விட்டு சொந்த நாட்டிற்கே திரும்பி விடலாமா என்ற குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அங்கே படிக்கச் சென்ற மாணவ மாணவர்களுக்கு நல்ல இடத்தில் வேலையும், வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு தேவையற்ற பணியிடை மாறுதலாலும், பொருளாதாரத்தில் பதவி இழப்பு சார்ந்த தொந்தரவுகளும் இனி நிவர்த்தியாகி வெளிநாட்டில் நல்ல சாதிக்கக்கூடிய நல்ல சூழல்களும், சில குடும்பம் ரீதியாக ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் சற்று தீர்வாகி குடும்பத்தில் ஏற்றங்களும் நிம்மதிகளும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயம் உருவாகும். ரிஷபராசிக்காருடைய உடல்நிலையை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் ஜென்ம குருவினால் அதிகப்படியான தொந்தரவுகளை சந்தித்திருப்பீர்கள். இது போன்ற சிக்கல்கள் உங்களுக்கு நிச்சயம் உடல் ஆரோக்கிய ரீதியாக நிவர்த்தியாகும். கடந்த ஒரு வருட காலங்களாகவே சிறு வயதினருக்கு கூட பெரிய நோய் பாதிப்பில் சிக்கியிருக்க வேண்டிய தொந்தரவுகளும், குறிப்பாக நுரையீரலில் சில இன்ஃபெக்ஷன் சார்ந்த பிரச்சனைகளால் அதிகப்படியான தொந்தரவுகளும், கணுக்கால் மற்றும் மூட்டு சார்ந்தவற்றில் சில பிரச்சனைகளும் என்று அதிகப்படியான தொந்தரவுகளால் அதிகப்படியான விரயங்களை சந்தித்து கொண்டிருந்த உங்களுக்கு இனி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல திருப்திகள் உருவாகும். பழையபடி உடல் ஆரோக்கியங்கள் பலமடையும். சிறு வயதினர்களுக்கு உண்டான முடிக்கொட்டுதல் சார்ந்த பிரச்சனைகளும், தேமல், அலர்ஜி சார்ந்த சில தொந்தரவுகளும் இந்த வருடம் தீர்வாகி உடல் ஆரோக்கியத்தில் வலிமையும் நம்பிக்கையும் உங்களுக்கு மேம்படும் என்று குறிப்பிடலாம். இதுவரை திருமணமாகாத ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் குரு பகவான் உங்களது குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரிப்பது மட்டுமின்றி உங்களது 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தை விட்டு சனி பகவானுடைய பார்வை விலகி இருப்பதினால் இதுவரை திருமணமாகாத ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் திருமணம் கைகூடக்கூடிய சாதகமான சூழல்கள் மிக உண்டு. காதல் அரும்பக்கூடிய வாய்ப்புகளும், சிலருக்கு காதல் திருமணத்தில் அமையக்கூடிய சிறப்பான சூழல்களும் இந்த வருடம் மிக அதிகம். இதுவரை குழந்தை பேர் இல்லாத ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் மிக வலிமையாக இருந்த தடைகிரகமான கேது பகவான் உங்களது குழந்தை ஸ்தானத்தை விட்டு இந்த வருடம் முற்றாக அகல்வது மிகவும் நல்ல விஷயமாகும். கேது என்றாலே தடையாகும். அதனால் குழந்தை பிறப்புக்கு நிறைய தடைகளை சந்தித்திருப்பீர்கள். இந்த வருடம் நெடுநாளாக குழந்தை பேர் இல்லாத ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை செல்வம் கிட்டக்கூடிய வாய்ப்புகளும் சாதகமான சூழல்களும் மிக மிக அதிகம். பொதுவாக ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் எதையும் மிக சிறப்பாக நுட்பமாக ஆராய்ந்து சாதிக்கக்கூடிய நல்ல சூழல்கள் உண்டாகும். குடும்பத்தில் இருந்து வந்த பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்கள், குறிப்பாக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிலருக்கு சொந்த வீடுகளை இழந்திருக்க வேண்டிய கசப்பான சம்பவங்களும், சொந்த வீட்டில் சிலரால் உண்டான பிரச்சனையினால் பாகக்கிரால் சார்ந்தவற்றில் சில தொந்தரவுகளையும், கோர்ட்டு வழக்கு சார்ந்த சில பிரச்சனைகளையும் கடந்த வருடங்களில் சந்தித்திருப்பீர்கள். ஆனால் இந்த வருடம் அவை முழுமையாக நிவர்த்தியாகும். பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும், பலர் பூர்வீக இடத்திற்கே குடிபெயரக்கூடிய நல்ல சூழல்களும் உருவாகும். கோர்ட்டு வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உண்டாகும். ஆனால் உங்களது 4ஆம் இடமான தாய் ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்வதனால் தாயாருடன் மட்டும் அவ்வப்போது சிறு சிறு வாக்குவாதங்களும், தாயாருக்கு உடல் ரீதியாக சிறு பலகீனங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் முடிந்தவரை தாயாருடன் பழகும் பொழுதும் பேசும் பொழுதும் சற்று அனுசரித்து விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு மிக சிறப்பாகும். அதேபோல இந்த வருடம் புதிய வாகனங்கள் வாங்குவதை சற்று தவிர்த்து இருக்கக்கூடிய வாகனங்களிலேயே பயணிப்பது மிகவும் நன்மையாகும். ஏனென்றால் புதிய வாகனங்களில் சில பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழல்கள் உண்டு. அதனால் முடிந்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய வாகனங்களையே பயன்படுத்துவது நன்மையாகும். அடுத்த வருடம் அது சார்ந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். புதிய வாகனம் மட்டும் உங்களுக்கு இந்த வருடம் ஆகாது. இந்த வருடத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள சிவபெருமான் ஆலயத்திற்கு தவறாது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்றோ அல்லது திங்கட்கிழமை நாளன்றோ அவசியம் சென்று சிவபெருமானை மனதார வழிபட்டு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வர படிப்படியாக நல்ல வளர்ச்சிகளையும் மேன்மைகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். கடந்த காலங்களில் ஏற்பட்ட வலிகளும் வேதனைகளும் உங்களுக்கு சிறந்த பாடமாக இருந்து இந்த வருடம் நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை அதிகரிக்கச் செய்யும் என்று குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.